நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. ஆனானப்பட்ட ரஜினி சாரே வரணும் ட்ரை பண்ணாரு, இந்த அரசியல் வர முடியல. ஆனா விஜய் சார் எங்க தலைவரே ரசிக்கிற ஒரு தலைவர், அப்படிப்பட்ட தலைவரை பத்தி நான் பேசுவேன்னா? நம்ம தளபதி விஜய் சார் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரா? ரஜினி சாரோட ஒரு லெட்டர் 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் கொடுத்தா என்ன ஆகிடும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது தலைவனுடைய கோட்டு தான். ஓகே, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இருக்கிற எல்லா ஃபேன்ஸையும் எதிர் திருப்பி விட்டாருன்னா அது என்ன ஆகும்? அங்கே ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் உட்காந்துட்டு அஜித் சாரை பற்றி ஏதோ பேசுகிறாரு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா ஃபிலிம் கிரிட்டிக், ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் தான். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஒரு சமீப காலமாக ரொம்ப ட்ரெண்டில் இருந்த ஒரு கோட்ஸ்ன்னு சொல்லணும்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் போட்ட பதிவு தீதும் நின்றும் பிறத தரவாரா. அண்டு நேற்று தலைவர் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்னு. தீது நன்றும் பெருத்தர வர நம்ம சொல்லலை, அது நிறைய யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், எல்லாராலுமே பேசப்படுற ஒரு வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சது தலைவனுடைய கோட்டு தான். ஓகே, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ட்டு மனப்படமாக வச்சுக்கணும். எப்போவுமே காலம் உடனே பேசாது. இப்போ நம்ம நம்ம ஹர்ட்டாக வச்சுங்களேன், உடனே நம்ம பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். அதை நம்ம யார் நம்மளுக்கு தீங்கு பண்ணாலும் அது காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதுக்கான ஒரு எதிர்வினை கண்டிப்பாக வரும். அதை லா ஆஃப் இது என்ன சொல்கிறேன்னா, அட்ராக்ஷனை சொல்கிறேன்னா, அந்த எவ்ரி ஆக்ஷன் இல்லாமல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு பதில்வினை கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு என்னாச்சுன்னா, நேற்று அதை நான் ஏன் ட்வீட் பண்ணேன்னா, எனக்கு தேவையில்லாமல் ரஜினி சார் அதை இழுத்தாங்கன்றது தான் எனக்கு கோவம். நம்ம ஒரு நல்லா போயிட்டுருக்கு, அது எல்லாருமே இப்போ சமுதிரி கணிசா சொன்ன மாதிரி, பாத்திமிசா சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசியலில் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அவர் எப்படி ஒரு முன்னோடியாக இருக்க போகிறாரு, ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு எப்படி இருக்க போகிறாங்க அப்படி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு அவர் கூட இருக்கிறவங்க அவர் கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. விஜய் சாரை பொறுத்தவரையும் அவர் கரெக்டாக போயிட்டுருக்காரு. இன்க்ளூடிங் அவர் சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டாலின் சார் அப்படின்வார். அதெல்லாம் அவருடைய தனித்துவம். அது எங்கேயுமே யாரையும் குறைச்சி மதிப்பிடாமல் கரெக்டாக அவர் போயிட்டுருக்காரு. கூட இருக்கிறவங்கலாம் ஏதோ இவங்களே விஜய் சார் மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப கோவம். விஜய் சார் அவருக்கான ஒரு மாஸ், அது அவருக்கு பின்னாலே நம்ம நிழலில் நிற்கிறோம் வச்சிங்களேன், அந்த நிழலை தான் நம்ம பிஹேவ் பண்ணோம். நம்ம வாய் இருக்குன்னு எதுவும் பேசக்கூடாது. நம்ம நிழல்னு அர்த்தம் அவருடைய ஷேடோ இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. இப்போ விஜய் சாரோட ஷேடோ இல்லைன்னா ஆதவ அர்ஜுனான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அதே விசிக்காலே தொடர்ந்து இருந்ததாக வச்சிங்களேன், யாருக்கு அவரை தெரியும்? ஏதோ ஒரு அலைன்ஸ் கூட்டணி வரும்போது அவர் கூட நினைப்பார். கரெக்டுங்களா? அப்படி தான் நம்ம பொசிஷன் தெரிஞ்சுக்கணும். நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த சாதனையாளரும் கிடையாது. நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த சாதனையும் பண்ணல. நம்ம அவர் கூட இருக்கிறது விஜய் சார் கூட இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவரை நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணோம். சரியான முறையில் விஜய் சாருக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் எலெக்ஷன் இதெல்லாம் இருந்திருக்காரு. ஆதவ அர்ஜுனா அவருக்கு தெரியும் எலெக்ஷன்லாம் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நெரேட்டிவ் நம்ம செட் பண்ணணும், எந்த நெரேட்டிவ் பண்ணால் நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறும், எந்த நெரேட்டிவ் நம்மளுக்கு எதிரவே பூமராங் ஆகலாம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். அதை கரெக்டான வழிமுறை பண்ணாருன்னா பிரச்சனை கிடையாது. இவரே இறங்கி களத்தில் இறங்கி தேவையில்லாத நெகட்டிவ்லாம் பேசி இருக்கிற எல்லா ஃபேன்ஸையும் எதிர் திருப்பி விட்டாருன்னா அது என்ன ஆகும்? அங்கே ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் உட்காந்துட்டு அஜித் சாரை பற்றி ஏதோ பேசுகிறாரு. அதாவது அவர் யாருமே இல்லை, அவர் எங்கோ ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார், கார் ரேஸ் ஓட்டுறாரு. இவர் என்ன சொல்கிறார், ரஜினி சாரை திருப்பி விட்டுறாரு. இப்போ நம்மளுக்கு அதை பார்க்கும்போது எதுக்கு ஏன் வாயை மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியது? உனக்கு பாசிட்டிவாக ஏதோ பேசு, இங்கே இருக்கிற அரசாங்கத்தை பற்றி பேசு, உனக்கு இருக்கிற எதிரணி பற்றி பேசு. அரசியலே இல்லாதவங்களும் எதுக்கு நீ இழுக்கிற? உன் தலைவனை பெருசு பண்ணணுன்றதுக்காக மற்றவங்கள மட்டமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. மட்டமாக பேசுறதுன்னா நீ ஏதோ ஒரு கருத்தை சொல்லி மற்றவங்கள தாழ்த்தி பேச நினைக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு. ஸோ அதுதான் நான் சொன்னேன். அதுதான் ரஜினி சார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, காலம் பேசாது பட் ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே வாட்ச் பண்ணி தானே இருக்காங்க. அப்போ நீ பதவிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கன்னா பதவிக்கு வந்தால் என்ன பேசுவீங்க? நீங்கள் பதவிக்கே வரல, உங்களுக்குன்னு பவரே கிடைக்கல, பவரே இல்லாத போது நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா பவர் இருந்தால் என்ன மாதிரி பேசுவீங்க? இன்னும் அதிகமாக. அப்போது இது தான் சொல்லுவாங்களே, ஒரு மாற்று அரசியல்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிற அரசியல் திமுக அதிமுகவுக்கு நாங்கள் மாற்றாக ஒன்று வரப்போகிறோன்னா அவங்கள தாண்டி நீ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கணும்ல, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சொஃபிஸ்டிகேட்டடாக வளர்ச்சி பற்றி பேசணும், மாற்றங்களை பற்றி பேசணும். என்ன மாதிரி மாற்றங்கள் நம்ம அந்த மக்களுக்கு நல்லது பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம். அதை விட்டு நான் ஒன்லி மாஸ்லேயே இருக்க போகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம்.
மாஸ் இம்ப்ரெஷனை வச்சுக்கிட்டே நான் அரசியல் பதவி வந்துடணும்னு நினச்சா அது நடக்காது. மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்கன்னா மாற்றத்தை நீங்கள் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கணும். என்ன மாற்றம் நீங்கள் சொல்லணும்ல, அந்த மாற்றத்தை நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே, அந்த மாற்றத்தை நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாட்டேன்றீங்களே. நீங்களும் சாதாரண அரசியல்வாதி மாதிரி எல்லாம் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அதை தான் ரஜினி ரொம்ப அதாவது அரசியலாக போகாமல் அவர் சொல்லிட்டாரு, காலம் பதில் சொல்லும். ஏன்னா நீ பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. திமுக அதிமுக எதிரன்னு சொல்லிட்டு நீ அதே வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதே மாதிரி அரசியல் பேசியிருந்தீங்கன்னா, அதே மாதிரி நீ வந்து சக மனிதர்களை வந்து தரந்தாழ்ந்து நீ பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்க்காம அதுக்கான எதிர்வினை கண்டிப்பாக வரும்ல. எப்போ வந்து இந்த முடிவு எடுத்தார் அவர்? 2020 எண்டு. 2020 எண்டில் எந்த அரசாங்கம் இருந்தது? ஏடிஎம்கே இருந்தது. 2021 ஏப்ரல் வரையும் அவங்க தான் இருந்தாங்க. மே மாதம் தான் புது கவர்மெண்ட் வந்தது, ஸ்டாலினை அவர்கள் வந்தார். அப்போது அவங்க எப்படி ஆப்போசிஷனில் இருந்துக்கிட்டு ரஜினி சார் வந்து மிரட்டி இருக்க முடியும் இவர் சொல்கிற மாதிரி? அதுதான் லாஜிக்காக நான் கேட்டிருந்தேன். என்னோடய இன்டர்வியூவில் என்ன கேட்டிருந்தேன்னா, எப்படி இதெல்லாம் பேசுகிறார் இவர்? ஏதாவது அரசியல் விமர்சகராக இல்லை, நான் சொல்ல வர்றது நம்ம அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம சினிமாவில் தான் இருக்கோம். ஒரு சின்னதாக நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஹிஸ்டோரியனாக நான் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த நம்பர்ஸ் பார்த்துட்டே இருப்பேன், அதாவது இயர் பார்த்துட்டே இருப்பேன். எங்கிட்ட நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ 2019 எலெக்ஷனு, 2021 எலெக்ஷனு எல்லாத்தினோட ஒப்பீனியன் போல்ஸ் என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் டேலி பண்ணிகிட்டே இருப்பேன். அதை ஒப்பீனியன் போல் பிறகு ஆக்சுவல் ரிசல்ட்டை நான் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். எதுக்குன்னா எனக்கு நாலேஜுக்கு தான், டேட்டா எனக்கு இருக்கணும். என் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்கும். 19 எலெக்ஷனு, 24 எலெக்ஷனு, இப்போ 29 எலெக்ஷன், 21 எலெக்ஷன் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அப்போது நீ இந்த டேட்டாவோட பார்க்காம இந்த வாய்க்கு வந்து எப்படி பேசக்கூடாதுல்ல. இப்போ நீ என்ன பேசியிருக்கணும் அந்த நேரத்தில்? இப்போது ஆனானப்பட்ட ரஜினி சாரே வரணும் ட்ரை பண்ணார், இந்த அரசியல் வர முடியல, ஆனால் விஜய் சார் வந்தார். அப்படி சொன்னால் கூட வர முடியலன்றதுக்கு நீ காரணமாக அழுத்தமெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் அவரால் வர முடியல, ஆனால் நான் வந்து இந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னாலும் ஓகே, ஓரளவு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃபேக்ட். நீங்கள் சொல்கிறது அவர் வரணும்னு நினச்சாரு, வர முடியலன்னு சொல்லலாம். அழுத்தம் கொடுத்தாங்க, இது பண்ணாங்க, அவரு போய் அதனால் ஒதுங்கிட்டாருன்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு மனிதனை தாழ்த்தி பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் ரஜினி சாரை கம்பேர் பண்ணி பேசுறது உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் ரஜினி சாரை வந்து உள்ளே இழுத்தே இருக்கக்கூடாது. என்னோடய பர்சனல் வியூ என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக சொல்லணும்னு நினைக்கும் போது அதை மட்டும் பேசுங்க, இன்னொரு மனிதரை பற்றி பேசாதீங்க. இப்போ அதுதான் சொல்ல வந்தேன். அஜித் சாரை பற்றியோ இல்லை ரஜினி சாரை பற்றியோ பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபேன்ஸ் எல்லாமே கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் வாய் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க ஆரோக்கியமான என்ன மாதிரி அரசியல் நம்ம கொண்டு வர போகிறன்றதை முன்னிறுத்தினாங்கன்னா மக்கள் ஓரளவு இவங்கள என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி இருக்கிற எல்லாருமே நெகட்டிவாக பேசியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்வினை தான் ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆதவரஜனா சார் சொல்கிறதுல வந்து ஒரு எண்டில் இதை இப்போ வந்து ரெட்ஜென்ட்டில் வர ஜாயின் பண்ணிக்கிட்டார் அப்படின்றாங்க. இதான் சொல்கிறேன், அவர் வந்து ஏதோ பேசணுன்னா ஒரு தப்பாக போயிடுச்சு. ஆனால் அது பிறகு அவர் வந்து நம்ம அதை முடிச்சிருவோம் எப்படின்னா, அது பிறகு அவரே வந்து நேற்று மன்னிப்பு கேட்டார். நேற்று கொளத்தூரில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் வந்து அவரே சொல்லிட்டார், நான் வந்து எங்கள் தலைவரே ரசிக்கிற ஒரு தலைவர், அப்படிப்பட்ட தலைவரை பற்றி நான் பேசுவேன்னா, நான் பேசுகிறது வந்து ஒரு தவறுதலான ஒரு இதுவாக பிம்பமாகிடுச்சு, அது உங்களுக்கு எதாவது ஹர்ட் ஆகிருந்தேன்னா ஐம் சாரி அப்படின்றார். சரி, இப்படியோ சுற்றி வளைச்சி என்ன சொல்லிட்டாரு கடைசியில், நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றதை சொல்லிட்டார். அதனால் அதை விட்டுடலாம் நம்ம பொறுத்தவரையும். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே புரிதலை கொடுக்கணும். அரசியலில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, மைக்கை வச்சுட்டு பேசுகிறவங்களோ, அதை நான் போட்டுருந்தேன். தீதனோட பிறத்தோட வரான்னு சொல்லும்போது மைக் இருக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மைக் கிடச்சதே ஒரு ஊடகம் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்குதுன்றதுக்காக நம்ம வந்து இஷ்டத்துக்கு சக மனிதர்களை பேசி அவங்கள தாழ்த்தி பேசக்கூடாது. ரைட்ஸே கிடையாது நம்மளுக்கு. அதனால தான் நேற்றுலாம் நடந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கூத்து பண்ணார்னா அடுத்து திரு சிவி சண்முகம் அவர்கள் மினிஸ்டர் வந்து எக்ஸ் மினிஸ்டர் ஒன்று பேசி அவர் மாட்டிக்கினார், அடுத்து இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டார், இப்படி வரிசையாக மாட்டிக்கினே இருக்காங்க. நான் சொல்ல வர்றது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம யோசிக்கணும் ஒரு நிமிஷம், நம்ம பேசுறது கரெக்டாக, இது வந்து யாராவது பாதிக்குமா, யாராவது பாதிக்கும்னா எதுக்கு இது பேசணும் சொல்லலாம்ல, இல்லைங்க தப்பாகிடுச்சிங்க, வார்த்தை ஸ்லிப் ஆகிடுச்சு சொல்லிடலாம். ஆனால் அது பிறகு ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி, அது பிறகு நான் இந்த காரணத்தினால இல்லை அந்த காரணத்தினால இல்லைன்னு சொல்லி நீங்கள் சப்பக்கட்டு கட்டினாலும் மக்கள் மனதில் அது வந்துடும், ரெஜிஸ்டர் ஆகிடும். இது நீங்கள் பேசுறது உண்மை தானே. இப்போ என்ன தான் அவர் சப்பக்கட்டு கட்டி வித்ட்ராவல் பண்ணாலும் என் மனசில் வந்து ரஜினி சார் ரசிகர்கள் மனதில் எப்படி இருக்கும், நம்ம தலைவரே வந்து பேசணும் ஆள்பாய்வேன் அப்படி தானே இருப்பாங்க. அது கண்டிப்பாக அந்த ஒரு ரசிகர்கள் மத்தியில் என்ன இருக்கும், எலெக்ஷனில் ஜெயிச்சு வரதுக்கு முன்னாடி இப்படி நம்ம தலைவரை பற்றி பேசுகிறாங்கன்னா ஜெயிச்சு வந்த பிறகு எப்படி பேசுவாங்க இவங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா, இதுவரையும் நம்மளுக்கு ஒரு மாற்று அரசியலுக்கு ஓட்டு போகணும்னு நினச்சவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு தேவையில்லை இந்த கட்சி வேணாம், நம்மளுக்கு இருக்கிற நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் டெவில்னுவாங்க இங்கிலீஷில். நோன் டெவில்னா இருக்கிற 2 ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு, திமுக அதிமுக, இதில் பெட்டர் நம்மளுக்கு எதுவோ அதுக்கு போய்க்கலாம், இந்த அன்னோன் டெவில் வேண்டாம், ஏன்னா இது டெவில் தாண்டி ஒன்று இருக்கும் போல இருக்குது, ஏன்னா இப்போயே இப்படி பேசுது நம்மளை பற்றி அப்படின்னு வருமா இல்லையா. அப்போது ஒரு மதில் மேல் பூனையாக இருக்கிற ஓட்டர்ஸ் கூட இப்படியே போயிடுவாங்க. மதில் மேல் பூனைன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகலான்னு நினச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அதெல்லாம் வேணாப்பா, நம்மளுக்கு வந்து பழகின அரசியல்வாதிகளே போகிறோம், நம்மளுக்கு
இதெல்லாம் வேண்டாம், இந்த புதுசாக வர பசங்கள்லாம் ஏதோ நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சா இவங்க நம்மளுக்கு எதிராக திரும்புகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலை வருமா வராதா? ஸோ மை சஜஷன் இஸ் 35 நாள் தான் இருக்குது. இந்த 35 நாளில் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் 35 நாளில் ஆரோக்கியமான அரசியலுக்கு முன்னேற்பாடு செஞ்சாங்கன்னா, அதுக்கான பாதையை நோக்கி இவங்க போனாங்கன்னா பாசிட்டிவாக மாறும். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த ஒப்பீனியன்லாம் இன்றைக்கி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கே மாறலாம், நாளன்னைக்கே மாறலாம். இப்போ அடுத்தடுத்த கட்டமாக அந்த மாற்றம் கொண்டு வரதுக்கும் அந்த பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இவங்க ஒர்க் பண்ணணும். இப்போ எங்கள் தலைவர் என்ன பண்ண போகிறாரு, என்னோடய அரசியல் தலைவர் வந்து இந்த விஷயங்களை பண்ண போகிறாரு, தமிழ்நாட்டு அரசியல் இப்படி மாற்றத்தை பார்க்க போகுது, அதோட முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு அப்படின்ற வளர்ச்சி பாதையை நோக்கி இவங்க பேசினாங்கன்னா இவங்களுக்கு இந்த 35 நாள் பாசிட்டிவாக மாறும். இதே மாதிரி உட்காந்துட்டு ஆளாளுக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் வச்சுங்களேன், இவரை கமெண்ட் பண்ணுறது, இந்த நடிகரை கமெண்ட் பண்ணுறது, அந்த நடிகரை கமெண்ட் பண்ணுறது, தமிழ் சினிமாலே இவர் தான், இவரை விட்டால் யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ண நினைக்கிறது, இது எதுவுமே உங்களுக்கு நல்லது நடக்காது. இது மீதி பேரெல்லாம் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் தலைவரை பற்றி மட்டும் தான் பேச முடியும். எல்லா அரசியல் கட்சிக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் தலைவரை பற்றி நீங்கள் பேச முடியுமே தவிர சக அரசியல்வாதியை நீங்கள் வந்து மட்டம் தட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் உரிமையை அப்படி பேசுனீங்கன்னா அதோட நெகட்டிவிட்டியை நீங்கள் சந்திக்க தான் வேணும். கண்டிப்பாக அதுக்கான வினைகளை நீங்கள் சந்திக்க தான் போகிறீங்க. ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எல்லா அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் 35 நாள் எப்படி ஒரு மாற்றத்துக்கான அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்க. நம்ம தளபதி விஜய் சாருக்கு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரா? கண்டிப்பாக தெரிவிச்சிருப்பார். இல்லைன்னா அவர் மன்னிப்பு கேட்டுக்க மாட்டார். அவர் கண்டிப்பாக சொல்லிப்பார், எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் பண்ணுறீங்க, எதுக்கு நம்ம தலைவரை வந்து கொண்டு வரீங்க, நம்ம தலைவர் அவர் என்ன இருந்தாலும் நம்ம தலைவர், அதை அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. அவர் சொல்லார் எங்கள் தலைவருக்கே தலைவர் அவர் தான் அப்படின்றார். அப்போ கண்டிப்பாக வந்து விஜய் சார் தான் சொல்லியிருப்பார், எனக்கு அவர் தலைவர் அவரை போய் எதுக்கு நீங்கள் இழுத்து பேசுனீங்க, சும்மா இதெல்லாம் தேவையில்லாத கான்ட்ரவர்சி உருவாகுது, கிளாரிஃபை பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். நேற்றே மன்னிப்பு கேட்டார். அது ஸ்டேட்மெண்ட் வந்து 6 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்குறாருன்னா பாருங்கள், 6-8 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்குறாருன்னு அர்த்தம். அந்த தாக்கம், அந்த ஒரு லெட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 8-10 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ரஜினி சாரோட ஒரு லெட்டர் 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் கொடுத்தா என்ன ஆகிடும்? உலகத்தில் இருக்க எல்லா சேனலும் அதான் போட்டுட்ருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது தேவையில்லாத ஒரு வேலை. இது வந்து இந்த நேரத்தில் 35 நாள் எலெக்ஷன் வரப்போகிற நேரத்தில் இவங்க வந்து பேசுறது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்கும். அதோட இந்த நான் சொன்னல ஒரு நியூட்ரலாக இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும். இப்போ நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம் தான், இப்போ நான் நியூட்ரலாக தான் பார்த்துட்டு இருப்பேன். எது நல்லதோ, மாற்றம் எது நல்லதோ அதை நோக்கி போகணும்னு நினைப்பேன். தமிழக மக்கள் எது நல்லதாக இருக்கோ அதை நோக்கி போகலாம். இப்போ மாற்றம் வர நினைக்கிறவங்களாம் என்ன, எதுக்கு இவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க போல இருக்குது, இப்படி தான் வந்து பெரிய பெரிய ஆளுங்களே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி இருக்க ஆளுங்க நம்ம எதுக்கு ட்ராவல் பண்ணோம்? ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்டோட பேசணும்ல. ஃபஸ்ட்டு அவர் பேசக்கூடாது சார், எப்போவுமே நம்ம தொடக்கூடாது. அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈஸ் அ பிளஸ்டு சோல்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து என்னென்னா கடவுளாக கொடுத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா, அவரை தொட்டிங்கன்னா நீங்கள் காலி, உங்கள் கரியரே முடிஞ்சிடும். அது பல பேர் நான் பார்த்துருக்கேன், அரசியலில் மட்டும் இல்லை சினிமாலையும் பார்த்துருக்கேன். அவரை நீங்கள் ஏதாவது வந்து ஹர்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஹர்ட் ஆகி காலி ஆகிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கிற ஒரு மனிதர் அவர். சித்தர் எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் ஒரு சித்தர் மாதிரி அவர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கும்போது அந்த மரியாதை கொடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, அவர் உங்களுக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? அதை விட முக்கியமாக அவர் எங்கேயாவது வந்து இந்த இதுக்கு அரசுக்கு இது அதாவது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொன்னாரா? 35 நாள் இருக்குது, ஆனால் சொல்ல வச்சிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் சொல்ல வச்சுருவீங்க. அதனால் அவர் வந்து தலைவா நீங்கள் பாட்டு நீங்கள் இருங்க தலைவா, எங்கள் பிளெஸ்ஸிங் உங்கள் பிளெஸ்ஸிங் இருந்தால் போகிறோம் எங்களுக்கு, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தார், விஜய் சார் வந்து எப்படியாவது ரஜினி சாரை மீட் பண்ணி அவரோட பிளெஸ்ஸிங் வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். அதாவது நீங்கள் போயிட்டு தலைவா என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் என்னோட தலைவர், உள்ளே என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சாலும் தேவையில்லை, ஒரே ஒரு மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது மாதிரி பிளெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு கேட்டால் ரஜினி சார் கொடுக்க மாட்டேன் சொல்லுவார். அவர் வந்து ஒன்றும் சப்போர்ட் பண்ணி பேச போகிறதில்ல, பட்டு மீட் பண்ணோன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவார். அந்த நண்பர் வந்து மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் போட்டிருக்காரு எப்படியாவது வந்து விஜய் சார் போய் ரஜினி சாரை பார்க்கணும் அப்படின்றாரு. ஸோ நான் நினச்சேன் நல்லா தான் இருக்குல்ல ஐடியா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அது பண்ணுவாங்களான்னு தெரியாது, பட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். எல்லாமே அப்படி டேர்ன் ஆகும். அப்பா ரஜினி சாரை ப்ளஸ் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு விஜய் சாரை ப்ளஸ் பண்ணிட்டார் சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ மக்கள் அதனால தான் சொல்கிறேன், 35 நாள் எப்படி மாறும், எப்படியாவது மாறும். இதை எப்படி மூடு மாறும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஒரு கேர்ஃபுல்லாக இந்த அரசியல் அணுகுறீங்களோ அடுத்த 35 நாள் உங்களுக்கான மாற்றங்கள், உங்களுக்கான சக்ஸஸ்லாம் கிடைக்கும். எல்லா பார்ட்டிக்கும் சொல்கிறேன் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து மீட்டிங் நடந்துச்சு, நிறைய புது புது சட்டங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்னெல்லாம்? 75 திரைப்படங்கள் மார்ச் வரையும் வருது. இந்த மார்ச் வரையும் பார்த்தீங்கன்னா 75 திரைப்படங்கள். வெற்றி அடைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்ல 6 படங்கள் தான். வெற்றின்னு அர்த்தம் ரீசனபிளாக ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து
AK64 வித் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டெஃபினட்டாக எலெக்ஷன் பிறகு ஆரம்பிக்கும், அது வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏன்னா 4 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு ஷோ, 7 மணிக்கு முடிஞ்சிருக்கு. அது பிறகு 8-9 மணிக்கு தான் தகவல் வந்துச்சு, ஸ்க்ரீனிங் முடிஞ்சிடுச்சு, ப்ரொடியூசருக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ரொடியூசர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க,